வணக்கம் மக்களே, போட்டி செய்யலாம் வாங்க. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடாயில் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க, 2 துண்டு பட்டை போட்டுக்கோங்க. அதிகமாக போட்டால் வாசனை வந்துடுங்க. பூண்டு உரித்து போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போடுங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் 2 போட்டுக்கணுங்க. போட்டி கொஞ்சோண்டு தான் வரும் சமைச்சு எடுத்தோம்னா, அதனால் நம்மளுக்கு தேவையான வெங்காயம் போட்டுக்கணுமுன்னா கொஞ்சம் அதிகமாக வரும். தக்காளி போட்டுக்கோங்க, 2 பச்சை மிளகா கீரி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு மிளகுத்தூள், மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், கறி மசாலா, கருவேப்பிலை போட்டு வதக்குங்க. நல்லா வதக்குங்க. போட்டி போட்டிருக்கோங்க. கம்மியாகவே தண்ணி ஊற்றுங்க. போட்டி ஏற்கனவே வேக வச்சிட்டோம். நம்ம நல்லா கலரி ஒன்று சேர்ந்த மாதிரி கலரி கொடுத்துட்டு கொஞ்சோண்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. நல்லா கிரேவி மாதிரி வரட்டும். அப்போல்லாம் எங்கள் வீட்டில் கடலப்பருப்பு, கத்திரிக்காய் போட்டு போட்டி செய்வாங்க. அதுதான் ரொம்ப வரும்ன்ட்டு அப்படி செய்வாங்க. இப்போ பசங்க அதெல்லாம் வேணாம், இது மாதிரி கிரேவி மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா வேகட்டுங்க. இன்னும் கிரேவி மாதிரி வரட்டும். இன்னும் தொக்கா வரணும். இந்த பதத்துக்கு வந்தால் இறக்கிடுங்க. டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நாட்டுக்கோழி முட்டை, ரசம், போட்டி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.